திருவிளையாடல்லாம் தம்பி எனக்கு ஞாபகம் இருக்கு 65ல ரிலீஸு. சாந்தி தேட்டர்ல முதல்ல ரசிப்பாங்க, அப்புறம் பாடுவாங்க. ஒரு ஒரு பாட்டுக்கும் அந்த சத்தம் அப்படி கேட்கும். கூடயே பாடுவாங்க. எல்லாரும் பாடுவாங்க, ரசிப்பாங்க. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ். ராஷ்டிரபதி அவார்டு, திருவிளையாடலுக்கு ராஷ்டிரபதி அவார்டு. தில்லானாக்கு வந்து ராஷ்டிரபதி அவார்டு, ஸ்டேட் அவார்டு 2மே வந்து ஜனங்க ரசிக்கிறாங்க பாருங்க. அதுதான் ரிவார்டு. அவார்டும் ரிவார்டும் கலந்தது தான் இந்த அவங்களோட சினிமா சினிமா பயணமே பயணமே அதுதான். அதான். டிராமாஸ்ல சொன்னீங்க இப்ப வந்து அப்பா 5 வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி. நாங்க கேள்விப்பட்டது அப்பா வந்து 7வது வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னு. அது ஒரு தவறான செய்தி தான். நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இது ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியல. எப்படி இருக்கும் ஸ்கூலுன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸ்கூல் போனதே கிடையாது. போனதே இல்ல. டிராமா கேட்பாங்க. தான் ஸ்கூல்ல இருக்கும். பெஞ்ச் இருக்குமா? நீங்கலாம் எப்படி படிப்பீங்கன்னு. அப்பா ஒருவேளை கிண்டல் பண்றாங்க போல இருக்குன்னு நினைப்போம். இல்ல, அவங்களுக்கு தெரியல. நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு நான் ஒதுங்குனது இல்ல. என்னோட பள்ளின்றது டிராமா கம்பெனி. அங்க வளர்ந்தது தான் பாடம் எல்லாமே. அவங்களுக்கு தெரியாது. ஸோ கேட்பாங்க எங்கள. தனித்தனியா உங்களுக்கு சேரா? அப்போ நீங்க கொண்டு போற பேக் எல்லாம் எங்க வைப்பீங்க? அப்படிம்பாங்க. அதனால தான் தம்பி குருதட்சணை படம் எடுத்தாங்க. அதுல பாருங்க அந்த பள்ளிக்கூட சீன் எல்லாம் வரும். ரொம்ப ஆசையா எடுத்தாங்களாம். ஏன்னா அவங்க உட்கார்ந்து படிக்காதனால அது ரொம்ப ஆசையா எடுத்திருக்காங்க.